எல்லா சாமியாரங்களுக்கும் ஒரு டெம்டேஷன் வருங்க. அது கிறிஸ்டியன் சாமியாராக இருந்தாலும் சரி, எந்த சாமியாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு டெம்டேஷனுக்கு ரெண்டு பரிமாணம் உண்டு. ஒன்று என்னன்னா கடவுளை விற்கிறது. இது ஒரு டெம்டேஷன். உலகத்திலேயே மகா மோசமான குணம் கொண்டவன் யாராக இருப்பான்? எல்லா மோசடிக்காரங்களையும் விட கடவுளை விற்கிறவன் எவ்வளோ பெரிய மோசமானவன் இருப்பான் இல்லைங்களா? அதுக்கு பெரிய அசாத்திய துணிவு வேணுங்க. கஞ்சாவை கூட வித்துடலாம், பிரவுன் சுகர் கூட வித்துடலாம். கடவுளை விற்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மன துணிவு வேணும் இல்லையா? சரியா இல்லையா? இது ஒரு டெம்டேஷன். ரெண்டாவது டெம்டேஷன், கொஞ்சம் நம்ம பாப்புலர் ஆகிட்டோம்னா நம்மளே ஒரு கடவுள் ஆகிக்கிறது, நம்மளே ஒரு குட்டி கடவுள் ஆகிக்கிறது. இது ரெண்டாவது டெம்டேஷன். இதுக்கு கூட நான் பல நேரங்களில் கேட்பாங்க, ஃபாதர் நீங்கள் ஏன் அப்பப்போ பார்த்தா டிஷர்ட்டில் சுற்றுறீங்க, திடீர்னு பார்த்தா ட்ரௌசர் போட்டு சுற்றுறீங்க? எனக்கு ஃபாதர் ஆகி ஃபஸ்ட்டு 4வது மாதத்துலேயே இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் நிறைய ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்காங்க. ஃபண்டமெண்டலிசம் தீவிரவாதங்கிறது இஸ்லாத்திலேயோ அல்லது ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயோ மட்டும் இல்லை, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் நிறையவே இருக்குது. இதை நான் சொன்னால் தப்பு வராதுங்கிறனால சொல்கிறேன். வேற யாராவது சொன்னால் சண்டைக்கு வருவாங்க, நான் சொல்கிறேன். அடிப்படைவாதங்கிறது கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் இருக்குது. எந்த அடிப்படைவாதம்னாலும் தப்பு தான். அது கிறிஸ்டியானிட்டியாக இருந்தாலும் சரி, ஹிந்துயிசமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, பெரியாரிசமாக இருந்தாலும் சரி, ஃபண்டமெண்டலிசம் இஸ் ஃபண்டமெண்டலிசம், இட்ஸ் ராங். அடிப்படைவாதங்கிறது அடிப்படைவாதம் தான். எந்த சித்தாந்தம், மார்க்சியமாக இருக்கட்டும். ஒரு திறந்த ஒரு மனப்பான்மையும் நெகிழ்வுத்தன்மையும் இல்லாத எந்த சித்தாந்தத்தோடும் எனக்கு உண்மையிலேயே உடன்பாடு கிடையாது, கிடையவே கிடையாது. அப்போ இதுல கடவுளை விற்கிறதுக்கு பெரிய மனத்துணிவு வேணும், பெரிய குரூர மனம் வேண்டும். அது நடக்கிற போது எனக்கு இங்க சொன்னாங்க ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் கிறிஸ்டியன் குரூப் 91ல், ஃபாதர் உங்களுக்கு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், பங்களா கொடுக்குறோம், எங்களுக்கு பிரசங்கியா நீங்க வாங்க அப்படின்னு. 91ல் 50,000 சம்பளம்னா எவ்வளவு பெரிய சம்பளம்? கார் ஓட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம்? நிச்சயமா பெரிய விஷயம். ஆனா என்ன தெரியுமா உங்களுக்கு, நம்மளை மாதிரிப்பட்டவங்களை கடவுளை வித்துடலாம், பட் நிம்மதியா தூங்க முடியாது. அதான் பிரச்சனை. எதையும் வித்துடலாம், ஆனால் நிம்மதியா தூங்கணும் இல்ல, நம்ம பண்ற தப்புன்னு நமக்கு தெரியும் இல்ல. இதை என்னன்னா நம்ம அப்படி தப்பு செய்யாமலேயே நடக்கும். எப்படி நடக்கும்னா, இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் சுமாரா பேசுவேன், நல்லா பேசுவேன். நீங்க கடவுளை விற்கிறதுக்கு கொஞ்சம் பாட தெரிஞ்சா போதும், பேச தெரிஞ்சா போதும், கொஞ்சம் நல்லா ப்ரேயர் பண்ண தெரிஞ்சா போதும், ஈஸியாக வித்துடலாம், நீங்களே கடவுள் ஆகிடலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. எங்கேயும் போய் படிக்க வேணாம், சுமாரா பேசணும், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும், நல்லா நீங்கள் கடவுள் ஆகிடலாம். ஜெர்மனியில் போயிருந்த போது ஒரு ஈழத்தமிழர், அவங்களுக்கு 10 வருஷமா 8 வருஷமா ஏதோ குழந்தை இல்லை அப்படின்னு ஃபாதர் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் நான் ப்ரேயர் பண்ணேன். அந்த பிரேயர் என்ன அளவில் அது நேர்மையான ஜெபம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன அளவில் அது நேர்மையான ஜெபம். கடவுளே இறைவா, இந்த பிள்ளைகள் மீது நீர் கருணை கண் காட்டு, இவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடு, விடையை கொடு என்று என் உணர்வில் அது 100% நேர்மையான ஜெபம். அதுல சந்தேகமே கிடையாது. ஜெபிச்சிட்டேன், வந்துட்டேன். அடுத்த வருஷம் ஜெர்மனிக்கு போறோம். வருஷந்தோறும் நாங்கள் போறது உண்டு. ஃபாதர் எஸ்ஜே இம்மானுவேல் இப்போ GTF குளோபல் தமிழ் ஃபோரத்துக்கு பிரசிடண்டா இருக்கார், அவரோட தங்குறதுக்கு. அடுத்த வருஷம் நான் போறப்போ ஒரு 10 சவரன் தங்கச்சங்கிலியோட பழம் எல்லாம் வச்சு பூ எல்லாம் வச்சு எனக்கு கொண்டு நிற்கிறாங்க குழந்தையோட. என்னது, எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இதுதான் மோமெண்ட் ஆஃப் டெம்டேஷன். இது இந்த நேரத்தில் என்ன நம்பலான்னா, ஆமா நான் ஜெபம் செய்துதான் இந்த குழந்தை பிறந்ததுன்னு நான் நம்பினேன் அப்படின்னா அது எனக்கு வரக்கூடிய டெம்டேஷன், சோதனை. நான் ஜெபம் செய்து அப்படியே நடந்திருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தான் அதை சாத்தியப்படுத்தியதே தவிர ஜெகத் கஸ்பார் என்ற என்னுடைய ஜெபம் அல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் நேர்மையாத்தான் ஜெபம் செய்தேன், அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை. அப்படி பார்த்தா நேர்மையா ஜெபம் செய்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் மாத்திரலாம் இல்லைங்களா, சகல பிரச்சனையும் மாத்திரலாம் இல்லைங்களா. அப்படி நான் சொல்லக்கூடாது. So the temptation is to become God. சாமியாருங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டெம்டேஷன், நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பல, எல்லா சாமியாருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு சாத்தான் இருந்து உறுத்தி கொண்டே இருக்கிறான், டு பிகம் காட். அன்பார்ந்தவர்களே, இதை மட்டும் சொல்லி இதை வேதாதிரனுடைய பிள்ளைகளுக்கு அல்ல ஏனையவர்களுக்கு சொல்லுகிறேன். கடைசி மரண தருவாய் வரைக்கும் தான் தன் வாழ்நாளின் இறுதி காலத்தில் பெரும் பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், சமூகத்தில் முக்கியமானவர்கள் எல்லாம் மகரிஷி சுவாமிக்கு பக்தர்களாக அல்லது அவரை நேசிக்கிறவர்களாக
அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக வந்தார்கள். அவருக்காக எதையும் செய்வதற்கு அன்றும் சரி இன்றும் சரி. அன்று பலர் இருந்தார்கள், இன்று பல்லாயிரம் பேர் இருக்கின்றார்கள். ஆனால் 2006ஆம் ஆண்டு அவர் சமாதி அடைகின்ற வரையில் இந்த கடவுள் ஆகும் சோதனைக்கு துளி அளவும் அவர் இடம் கொடுக்கவில்லை என்பது ஒரு ஒரு ஆன்மீக ஒரு மகானாக என்னை கவர்கின்றார். ஃபாதர் வணக்கம். 50,000 ரூபா சம்பளம், அருமையான பங்களா, கார் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர், நீங்கள் இவங்களே எனக்கு பிரசங்கியா இருங்க அப்படின்னு ஒரு சபையில் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் நான் கடவுளை விற்கிற வேலைக்கு நான் தயாராக இல்லைங்கிறீங்க. ஆனால் உங்களை கூப்பிடுறவங்களோட நோக்கம் வந்து உங்களை ஒரு நல்ல மெசேஜ் உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக இருக்கலாம். ஏன் நீங்கள் எங்கள் கடவுளை விற்கிறதா உங்களே நினச்சிக்கிறீங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் என்ன கடவுளாக்கிடுவாங்களோங்கிற பயந்தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரி, நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இப்போ 2 விஷயம். ஒரு எளிய மனிதனாக உங்களோடு உரையாட விரும்புகிறேனே தவிர, ஒரு வந்திருந்துட்டு ஒரு பெரிய ஃபாதர், ஒரு அத்தாரிட்டி, அந்த இன்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த அத்தாரிட்டியை எடுத்துக்கிறதுல எனக்கு வந்து அது ஒரு அன்கம்ஃபர்டபுள், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கடவுளை விற்கிறது, கடவுளை சொல்வதில்லையோ, கடவுளைன்னா அவர் சொன்ன நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறது, அவ்வளோ, அது வந்து இருக்குமே தவிர. ஒரு இப்போ உதாரணமாக ஒரு சின்ன ஒரே நிமிஷம், ஒரு எங்களுக்கு பைபிளில் வந்து கடவுளை வந்து பிஷப்னு சொல்லுவாங்க, பெரியவர், அவரை வந்து ஆண்டவரேன்னெலாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு கேள்வி, ஒரு பிஷப் வந்து கேள்வி கேட்குறார் ஒரு தருணத்தில், பிள்ளைகளே நீங்களெல்லாம் ஆடுகள், அப்படி என்றால் நான் யார்? ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு நீங்களெல்லாம் ஆடுகள், நான் மேய்ப்பன் ஆயன். நீங்களெல்லாம் ஆடுகள், நான் யார்? ஒன்றும் பதில் தெரியல பசங்களுக்கு. அவர் கோபம் வருது. அந்த கோபத்தில் எல்லாரையும் கண்ணாபின்னு திட்டுறாரு. ஒரு பையன் எழுந்து, ஓ ஆண்டவரே பிஷப், நாங்களெல்லாம் ஆடுகள் அப்படின்னா நீங்கள் பெரிய ஆடு அப்படிங்கிறார். நான் பெரிய ஆடாக இருக்க விரும்பல, அவ்வளோதான். ஒரு சாதாரண ஒரு ஐயா ஐயா அதாவது அவரை சுற்றி செல்லக்கூடிய ஒரு பக்தர்கள் கூட்டம் அந்த ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேலே இருக்கிறதாக கூட்டமாக என் கண்ணுக்கு தெரியுது. அந்த கீழே உழைப்பாளி மக்களின் கூட்டத்தை நாங்கள் நெருங்காத மாதிரி தெரியுது. அதான் என்னோட கேள்வி. அதாவதுங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பெரியார் மூமெண்ட்டாக இருக்கட்டும், உட்காருங்க, மார்க்சிஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு லெனின் புரட்சி வந்து பெட்டி பூர்ஷ்வானுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் ஜெயித்திருக்காது. நீங்கள் வரலாற்றை முழுசாக படிக்கணும். இங்கே உலகத்தில் வந்து நம்ம கொஞ்சம் காசு சம்பாதிச்சாலே அவன் மோசமானவங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஆசை வந்து காசு சம்பாதிக்கணும்னு தான். என்ன வல்கராக காசு சேர்க்கறது, அந்த சேர்த்த காசை வந்து மற்றவங்களுக்கு செலவழிக்காமல் இருக்கிறது, இதுதான் வல்காரிட்டி. தப்பே தவிர காசு பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் நான் நினைக்கல, எந்த மூமெண்ட்டுக்கும், பெரியாருக்கும். ஆனால் அதே எப்படி பெரியார் மூமெண்ட்டுக்கு பெட்டி பூர்ஷ்வாவும் இருந்தாங்க, சமூகத்தில் மேல்மட்டத்தில் இருந்த ஜாதிகள் இருந்தாங்க, அதே நேரத்தில் அடிமட்டத்தில் இருந்த தொண்டர்களும் இருந்தார்களோ, அதே போல் எனக்கு தெரிஞ்சு மகரிஷி ஐயாவுடைய மூமெண்ட்டில் நானும் போய் பார்க்குறேன் இல்லைங்களா, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ வெறும் கோடீஸ்வரர்கள் மட்டுமல்ல, அப்படி இருந்தால் ஒரு சிலர் தான் இருக்காங்க. அவங்களும் மிடில் கிளாஸ், எபோவ் மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ், சாதாரண மக்களாக தான் இருக்காங்கிறது என்னுடைய சான்று, சாட்சியம். இதை ஒத்துக்குங்க நீங்கள். ஃபாதர் கிரைஸ்ட் சொல்லக்கூட என்னை கண்டவர் பிதாவை கண்டவர் அப்படின்னு சொல்றா. அப்ப கிரைஸ்ட பார்த்தாலே கடவுளை பார்த்த மாதிரி தான் அர்த்தம் ஆகுது. அப்ப வந்து நான் எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு என்ன விளக்கம்? அதாவது ஒன்று சொல்றேன். இப்போ மீண்டும் முதல் நாள் நான் சொன்னேன், அப்போ ஃபாதர் நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டை டைல்யூட் பண்ணுறீங்களா? என்ன, இயேசு கிறிஸ்துங்கிற ஒற்றை மனிதன் தான் என்னை ஈர்த்த மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்வு தான் என்னை இந்த அளவுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து சங்கம் போரில் நிறுத்தியிருக்கு. இதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாத காரணத்தினால்தான் மகரிஷி அவர்களை நான் இவ்வளவு தைரியமாக பேச முடிகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். எவனொருவன் உங்களுக்கு இஸ்லாத்தில் முழுமையான நம்பிக்கை இருந்தால் மற்ற மதங்களை நீங்க பார்ப்பீங்க. நீங்க இந்து மதத்தில் உங்களுக்கு முழுமையான ஈடுபாடும் பற்றும் ஒரு ஆழமும் இருந்தால் மற்ற மதங்களை பார்ப்பீங்க. உங்க மதத்தை தெரியாம உங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருந்தால் தான் மற்றவனை பார்த்து ஐயோ பூதம் வாராயா, ஐயோ இவன் வாராயா, இவன் கொண்டு போயிடுவாயா, எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னா உங்க மதத்தை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். எனக்கு என் ஜீசஸை பற்றி முழுமையான நம்பிக்கையும் உறுதிப்பாடும் இருக்கு. தேர்ஃபோர் ஐ லவ் திருவாசகம், தேர்ஃபோர் ஐ லவ் ஆண்டாள், தேர்ஃபோர் ஐ லவ் பெரியார், தேர்ஃபோர் ஐ லவ் தி குட் திங்ஸ் ஆஃப் கார்ல் மார்க்ஸ் ஆல்சோ. இதுல எனக்கு சந்தேகம் கிடையாது. ஃபாதர் ஒரு கேள்வி. ஃபாதர், இப்போ ஜீசஸ் கடைசியாக சொன்னதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கடைசி கேள்வி, தமிழர் பெருமை பாரம்பரியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, நாங்கள் கொண்டு வந்து நடத்த வேணாம், தயவு செய்து வேணாம். அது அன்னைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்டுக்கு. There is no text without a context. I repeat, there is no text without a
கான்டெக்ஸ்ட். இன்னைக்குள்ள கான்டெக்ஸ்டுக்கு தமிழர் சமயத்தினுடைய விஷயங்கள் அது உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் என்றால், பெருமையாக இருக்கும் என்றால், உயர்வாக இருக்கும் என்றால் கொண்டு வந்து நிறுத்துவோம். கடைசியாக இதை சொல்லி நினைக்கிறேன். அந்த ஜீசஸ் கிரைஸ்ட போய் கேட்குறாங்க, ஒரு தாழ்த்தப்பட்டதிலும் தாழ்த்தப்பட்ட ஜாதி பெண்மணி வந்து கேட்குறான். அந்த காலத்திலும் ஜாதி வேறுபாடு இருந்தது, ஜாதி வேறுபாடு இன்னைக்கு இல்லை. அந்த தாழ்த்தப்பட்ட பெண் சமாரிய பெண். சமாரிய பெண்ணா ரோமன் சோல்ஜர்ஸுக்கும் ஜூயிஷ் விமனுக்கும் பிறந்த ஒரு பிரீடு. அவங்கள தாழ்த்தப்பட்டவங்களும் ஒத்துக்கலன்னு அருந்ததியரை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு அதுதான் அந்த தலித்துன்னு வந்தால் சில நேரம் எனக்கு கோவம் வரும். என்னையா நீங்கள் தலித் பேசுகிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளேயே பறையருங்கிறீங்க, பல்லருங்கிறீங்க, அருந்ததி இருங்கிறீங்க, சக்கிலி இருங்கிறீங்க, கீழேங்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு பிரச்சனை வச்சுருக்கிறோம். வெளிப்படையாக பேசுகிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி அன்னைக்கும் பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைனா, சமாரிட்டன்ஸுக்கு அட்லீஸ்ட் ஜூஸுக்கு ஜெருசலம் டெம்பிள் இருந்தது. ஜூஸ் இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கெரசிம் மவுண்டன், கெரசிம் மலையில் ஒரு கோயில் இருந்தது. இந்த 2 கோயிலையும் யாரை விடல? இந்த சமாரிய பெண்ணை விடல. ஏன்னா அவள் வந்து கிராஸ் பிரீடில் வந்து, கிராஸ் பிரீட்னா அது கேவலமான பிறப்பு, கேவலமான பிறப்பு. அப்போ ஜீசஸ்ட்ட போய் அந்த அம்மா கேட்குது, ஐயா ஜீசஸ், யூதர்கள் அங்கே வழிபடுறாங்க, சமாரிட்டன்ஸ் கெரசிம் மவுண்டனில் வழிபடுறாங்க, எங்களுக்கு எங்கேயும் இடம் தர மாட்டேங்கிறாங்களே, எங்கே தான் நான் போய் வழிபடுறது சொல்லுங்களேன். அப்படிங்கிறப்போ ஜீசஸ் அழகாக சொல்லுவார், மாதே லேடி, காலம் ஒன்று வரும், a time will come, அன்று மனிதர்கள் எருசலேம் தேவாலயத்திலும் வழிபட மாட்டார்கள், கெரசிம் மவுண்டனிலும் வழிபட மாட்டார்கள், அவர்கள் ஆவியிலும் அக ஒளியிலும் உண்மையிலும் கடவுளை தொழுவார்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. they will worship the Lord in truth and spirit. ஸ்பிரிட்னா உன்னுடைய அக உள்ளம், ட்ரூத்துங்கிற அக ஒளி, ஸ்பிரிட் அப்படின்னா அக உள்ளம், ட்ரூத்துங்கிறது உண்மை, உண்மையிலும் ஆவியிலும் கடவுளை வழிபடுவார்கள். கோவில்கள் எல்லாம் கடவுளை தேடாதீங்க, ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட்ல கடவுளை தேடுங்க. நன்றி, வணக்கம்.